நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் டேலண்ட் ஹப் அகாடமியினுடைய டிரெக்டர் செஃப் ஃபஸ்லியா ரமீஸ். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த உணவு கலை, அதாவது சமையல் கலையினுடைய முக்கியமான ஒரு பங்காக செஃப்பாக இருக்கிறீங்க. இந்த சமையல் கலையிலே உங்களுக்கு வந்த ஆர்வம் எப்படி, எப்போ இருந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் முழுமையாக இறங்குனீங்க? சிறு வயதிலேருந்தே எனக்கு இந்த துறை மீதான ஒரு சரியான ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா எங்களோட அம்மா கேக் செய்வாங்க, நல்லா கேக் செய்வாங்க. அப்போ அதனாலேயோ தெரியா எனக்கு இந்த கேக் சமையற்கலை மீது சிறு வயதிலேருந்தே எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஸ்டார்ட்ல ஆரம்பத்தில் இந்த கேக் மட்டுமா இல்லாட்டி வேறு வேறு டிஷ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க? கேக் மட்டுமல்ல, குக்கரி சைட்லேயும் தான். அதே மாதிரி நான் அந்த ட்ரெஸ் மேக்கிங் நல்லா தைப்பேன், ஹென்னா டிசைன் பண்ணுவேன். அப்படி கொஞ்சம் கைவேலைகள் சம்மந்தமாக சரியான ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது. சொந்த இடம்? நான் கிராண்ட் பாஸ் கொழும்புல இருந்து அப்படி எங்களுடைய பயணம் அப்படி தொடர்ந்துட்டு இருந்தது. இந்த செஃப்ல அதுலேயே ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் ஈடுபடுறதுக்கு எப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் ஆரம்பத்தில் அமைஞ்சிருந்தது? நான் ஆரம்பத்துலேருந்தே இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் படிக்கும் போதும் நான் ஹோம் சயின்ஸ் தான் செய்தேன். எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். அப்போ இதுவும் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் நினச்சேன் இதில் நிறைய நான் என்னையை வளர்த்து கொண்டு ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் அது பிள்ளைகளுக்கு அந்த நாலேஜை கொடுக்கணும்னு சொல்லி தான் என் ஒரு கோலாக இருந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த பயணம் உங்களோட தொடர்கின்றது. இந்த கேக், அந்த நேரம் குக்கரிஸ், இவ்வாறான வெரைட்டிஸாக நிறைய இருக்குது தானே. இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுக்கும் இருக்க அந்த டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா இது? ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன்டா கேக் தான். கேக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரெண்டிங் கேக்ஸ் எல்லாம் அப்படி காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வரும். அந்த கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். மற்றது என்னென்னு சொன்னேன்டா, இந்த தொழிலை பொறுத்த வரையில் நாங்கள் வீட்டில் இருந்தே ஒரு சம்பாதிக்க நல்ல ஒரு வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இது. அதே இந்த கேக்குன்னு வர நேரம் அந்த கேக் காலத்துக்கு காலம் மாறுது, டிசைன் மாறுது, வெரைட்டி மாறுது, ஃப்ளேவர்லாம் மாறிட்டே இருக்குது. அது எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணி கொள்றீங்க? ரைட், ஓகே, இந்த கஸ்டமருக்கு இதுதான் ஓகே, அவர் இதுதான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் அப்டேட்லேயே இருக்கணும். இந்த துறையை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் இது தான் செய்வோம்னு ஒரு இடத்துல எங்களுக்கு முடங்க இயலாது. நாங்கள் அப்டேட்லேயே இருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களோட ட்ரெண்டை மாற்றி கொண்டு போகணும். அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் புதிய விஷயமா இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி அந்த சேலஞ்சை நாங்கள் எடுக்கணும். அதே நேரம் இந்த கேக்குன்னு வர நேரம் அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிருந்தது. சவுத் இந்தியா செஃப்ஸ் அசோசியேஷன் நடத்தினதில் அதில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விருது கிடைச்சிருந்தது. அதை பேசிட்டு நாங்கள் இந்த மெடல்ஸ் எல்லாம் பற்றி பேசலாம். அது எப்படி இந்த கிட்டடியில் கிடைச்சது? கிட்டத்தில் கிடைச்சது அது ஒரு ஒலிம்பியட் ஒன்று தான். அது 2 இயர்ஸுக்கு ஒருக்கத்தான் வைப்பாங்க. சவுத் இந்தியன் செஃப் அசோசியேஷனால தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஸ்ரீலங்கன் டீமால் நாங்கள் ஒரு 10-12 பேர் போனோம். நிறைய பேருக்கு பிரான்ஸ், கோல்டு எல்லாமே கிடைத்தது. 2 பேருக்கு தான் கோல்டு டிஸ்டிங்ஷன் கிடைத்தது. அப்போ கோல்டு இப்போ நிறைய ஒரு 3500 செஃப்ஸ் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அப்போ அதில் ஒரு 8-10 பேருக்கு தான் டிஸ்டிங்ஷன் கிடைத்தது. அப்போ அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்திற்குரிய விஷயம். அது ஒரு குழுவாக நீங்கள் போயிருக்கிறீங்க. குழுவாக போனதுக்கு பிறகு அங்கே இந்த காம்படிஷன் இது நடக்கிற நேரம் உங்களுக்கான ட்ரைனிங் இல்லாட்டி இது மாதிரி ஒர்க்ஸ் இது நடந்ததா? செமினார்ஸ் ட்ரைனிங் அங்கே நடந்தது இந்தியாவில். அப்போ நாங்கள் அதுக்கு போக முடியலை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் காம்படிஷனுக்கு வேறையாகவும் ட்ரைனிங் வேறையாகவும் போக முடியாதனால இங்கேருந்து நாங்கள் செல்ஃபாக ட்ரெயின் ஆகி தான் நாங்கள் அங்கே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணினது. இன்னும் நிறைய இந்த மெடல் நிறைய இருக்குது. அது நேரம் அதுகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நாங்கள் பேசுவோம். இது எக்ஸ்போ ஒரு துபாயில் கிடைச்சது. இதை பற்றி நாங்கள் பேசுவோம். நான் லாஸ்ட் இயர்லேருந்து தான் நான் இந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். இது எனக்கு லாஸ்ட் மார்ச்சில் நான் துபாய் போயிட்டு இருந்தேன். அதில் 3 காம்படிஷனுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் 3மே எனக்கு வின் பண்ண கிடைத்தது. இந்த 2ம் கோல்டு வின்னர்ஸுக்கு தந்தாங்க. 2 கோல்டும் ஒரு சில்வரும். அப்போ நான் கேக்
டெக்கரேஷன் ஒரு வெட்டிங் கேக்குக்கு சில்வரும் இந்த ஷோ பீஸ் 2க்கு வந்து கோல்டு கிடைத்தது. அதை தாண்டி இந்த மெடல்ஸ் பற்றி இலங்கையில் கிடைச்ச அங்கீகாரம் சில பற்றி நாங்கள் பேசலாம். இலங்கையிலையும் நான் ஆரம்பத்தில் கேக் கன்வென்ஷன் அப்படி என்ற ஒரு ஆசிரியர் தான் ரீமாசிராஜ் என்ற ஒருத்தர், அவங்க வச்சாங்க கேக் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆரம்பத்தில் இப்போ நான் ஒரு ஆசிரியனால நான் நிறைய காம்படிஷன்ஸ் வைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ நான் நினச்சேன் வந்து என்னையே கொஞ்சம் நான் இவெலுவேட் பண்ணணும்னு தான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கே பார்ட்டிசிபேட் பண்ணினேன். அப்போ அதில் எனக்கு அதுலேயும் நான் வின் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடைத்தது. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரிக்கு செகண்ட் ப்ளேஸ் கிடைத்தது. அதில் இன்னும் ஆர்வம் கூடிச்சு. எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் என்னைய வளர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. உங்களுக்கு வந்து டீச்சிங் தான் ஆரம்பத்தில் பிடிச்சிருந்தது, அது நேரம் சமையலில் தான் ஆர்வம் இருந்தது, டீச்சிங் சமையல். பிறகு வந்து நீங்கள் யோசிச்சிங்க ஓகே சமையல் கலையோடு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் மூலமாக அதன் மூலமாக பலருக்கு சொல்லிக் கொடுப்போம்னு நினச்சிங்க. இப்போ நீங்களும் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. இது ட்ரெண்ட், இது வந்து ஒரு விஷயத்த கல்வி கற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி தொடர்றது இல்லை. இது காலத்துக்கு காலம் அந்த டேஸ்ட்டை வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். 90கள் ஒவ்வொரு இயருக்கு பிறக்கிறவங்களோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாகி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கான கற்றலை நீங்கள் இங்கே நிறைய உங்களோட இந்த துறை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து பெற்றிருப்பீங்க தானே. எவ்வாறானவங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க? நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு எங்களோட டீச்சர்ஸ் எல்லாமே, எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் எல்லாமே நல்ல டீச்சர்ஸ். அவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கு எங்களைய கொண்டு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்தது. அப்போ நான் எங்களோட லாஸ்ட்டாக நான் வந்து படித்தது வந்து செஃப் திமுத்து குமாரசிங்கன்னு சொல்லி, அவர் தான் இதில் ஸ்ரீலங்கா செஃப் கீழே பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ அவர் மூலமாக தான், அவரோட டீமாக தான் நாங்கள், அவரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நாங்கள் இந்த காம்படிஷன்ஸுக்கு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே இப்படி நிறைய ஆயிரக்கணக்கான ஆட்களோட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் எங்களுக்கு நாங்கள் எந்த லெவலில் இருக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு புரியுது. நாங்கள் இன்னும் எங்களையே வளர்த்துக்கொள்ளணும், இன்னும் இவங்க இதை விட நல்லா செய்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இவெலுவேட் பண்ணிலும் எங்களை இதே மாதிரியான காம்படிஷன்ஸில் நாங்கள் கலந்து கொண்டால் தான். அதனால இந்த பத்மஸ்ரீ இந்தியாவில் வழங்கப்படுகின்ற முக்கியமான விருதுகள், இந்த பத்மஸ்ரீ வந்து முக்கியமான ஒரு விருது. இந்தியாவினுடைய பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் முக்கியம். இந்த பத்மஸ்ரீ விருது இந்த 2025ஆம் ஆண்டு பெற்றவர் தான் செஃப் தாம். அவரோடு சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருந்தது தான். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? சரியான ஹாப்பி. என்னடா வந்து செஃப் தாமுண்டா நான் ஆரம்பத்துலேருந்தே சரியான அவரோட ஃபேன். அப்போ அவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன், அவர் தான் அப்படி இதில் வந்து மெயின் ஆளுன்னு சொல்லி தெரியுமே. நான் மிச்சம் ஆர்வம் பட்டேன், கட்டாயம் அவரை போய்ட்டு பார்க்கணும்னு சொல்லி பார்த்து அதை அவரோட கையால் ஒரு மெடல் எடுத்து ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறேன்னு சொல்றது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ். அந்த லெஜெண்ட்ஸ்ட கையால் எங்களுக்கு அப்படி ஒரு அவார்ட் கிடைக்கிறன்றது வந்து உண்மையிலே சரியான சந்தோஷமான விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். பிறகு அதை தாண்டி நீங்க வர்ற நேரம் இப்போ இலங்கையிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க தானே. இலங்கையில் இருக்கக்கூடிய செஃப் அதிகமாக உங்களோட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் யார்? செஃப் திமுத்து குமாரசிங்க தான். ஏன்னா நான் உண்மையிலே மிச்ச மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். என்னென்று சொன்னேன்டா அந்த கைடன்ஸ் எங்களுக்கு இல்லாட்டி, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாட்டி நாங்கள் ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு அந்த இடத்துக்கு போக முடியாது. அவர் அந்த கைட் பண்ணனால தான் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு மெயினாக ஒரு இதான் அமைஞ்சது. அதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவு, அதை வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டு அங்கே அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வது அவங்களோட குக்கிங் மூலமாக, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் அப்படி நாங்கள் வந்து செய்யும் போது அவங்க அதை ஒரு வேறு விதமாக அவங்க வந்து பார்த்து சரி அட்மையர் பண்ணுறது, அதை பற்றி கேட்கும் போது இன்னும் எங்களுக்கு அதை படிக்கிறதுக்கான ஆர்வமும் இன்னும் புதுசாக நாங்கள் இனோவேட் பண்ணி அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களோட நாட்டு சமையலை நாங்கள் கொண்டு போய்த்து ஒரு இது வைக்கணுமென்று சொல்லி ஒரு நேம் வைக்கணுமென்று ஒரு ஆர்வம் சரியான மாதிரி கூட. இப்போ இந்தியாவில் வந்து போகிற நேரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் பொதுவாக அந்த இலங்கையில் டிஷ்ஷஸில் எதுக்கு கூட அந்த இது கூட வேல்யூ கூட, அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்குது அதிகமாக. அவங்களுக்கு டிமாண்ட் அம்புல்தியால், அந்த ஃபிஷ் அம்புல்தியால் எல்லாம் வந்து அவங்களுக்கு சரியான விருப்பம். ஏன்னா அது ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷன் ஒரு
மற்ற இந்த பொலோஸ் கறி நாங்கள் செய்வோம், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இலங்கை டிஷ்ஷை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த டிஷ் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி இப்போ இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டில் உங்களுக்குலாம் செஞ்சு காட்டின மாதிரியான டிஷ் எதுவும் இருக்கா? பொதுவாக எப்படியுமே நான் அங்கே போயிட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் நிறைய பிக்சர்ஸ் எடுத்து நாங்கள் வீட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த ஆட்கள் இருக்கிறாங்களே கோல்டு எடுத்தவங்க, அப்போ எனக்கு ஏன் சில்வர் அந்த கோல்டு எடுத்த ஆள், அப்போ எனக்கு எதில் மிஸ் ஆகிச்சுன்னா அந்த கோல்டு எடுத்த ஆட்களோட சில விஷயங்களை நாங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ண சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. சரி, நீங்கள் அந்த காம்படிஷன் கேட்டகரிஸ் இருக்குது தானே, அதுகளை பற்றியும் கொஞ்சம் நாங்கள் இதில் ஞாபகப்படுத்தலாம். எவ்வாறான காம்படிஷன்ஸ் இருக்குது? நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நான் மெயினாக வந்து இந்த முறை போனது வந்து வெட்டிங் கேக் கேட்டகரி. இப்போ வெட்டிங் கேக் ஒன்று செய்கிறது, மற்றது வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், மற்றது வந்து லைவாக அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு கேக் செய்யணும். அவங்க தருவாங்க, ஒரு 1.5 hours தருவாங்க. அந்த 1.5 hours டைமுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு கேக் டக்கண்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அதை வந்து அவங்களாவே சொல்லுவாங்களா? இப்போ இந்த டிஷ் இதில் இந்த ஃப்ளேவரில் இந்த டிசைனில் எப்படியான கேக் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா, இல்லாட்டி நாங்கள் அது எங்களோட சாய்ஸ்? இல்லை, அது எங்களோட சாய்ஸ். அதுக்கு தான் நாங்கள் மார்க்ஸ். நாங்கள் எந்த அளவு யோசிக்கிறோம், எந்த அளவு க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம், என்னென்ன ஃப்ளேவர்ஸ் போடுறோம், நாங்கள் வளமையாக செய்கிற எல்லாரும் செய்கிற ஃப்ளேவர் போடுறோமா, புதுசாக போடுறோமா, அதுக்கு தான் மார்க்ஸ். அங்கே இப்போ வந்து உங்களுக்கு மார்க்ஸ் தாண்டி இது காம்படிஷன் தான் நீங்கள் போகிறீங்க. இந்த காம்படிஷன் போனதுக்கு பிறகு அங்கே வந்து இப்போ டேஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து அந்த இடத்துல செய்ய முடியாது. டேஸ்ட்டை தாண்டி அதை வந்து அட்ராக்ட் பண்ணணும், கவரணும், பிடிச்சிருக்கணும், அவார்ட்ஸோ அந்த இதுக்கும் கிடைக்கணும், போட்டியில் இருக்கிறோம், அதெல்லாம் முக்கியமான ஒன்று. அப்படியா இருக்கக்கூட உங்களோட மைண்ட் எப்படி ரீட் ஆனது, எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? அது சரியான ப்ரெஷரான ஒரு சந்தர்ப்பம் தான். ஏன்னா சில காம்படிஷன் இருக்குது, இப்போ வெட்டிங் கேக்ஸ் எல்லாம் நாங்கள் சிலது செஞ்சு கொண்டு போகணும். அப்போ இங்கே போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது உடையும், அப்படியே அந்த பெல்ட்டில் போல நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டு இருக்கிறது, இது ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. அங்கே போகணுன்னு சொன்னாலும் சில நேரம் உடஞ்சிருந்தேன், அது ஒரு கவலை. அப்படி மற்றவங்களோட பார்த்துப்படும். இப்போ எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சரியான ஒரு ப்ரெஷரான ஒரு சந்தர்ப்பம் தான். இந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வந்து நாங்கள் வின் பண்ணி வரும்போது அந்த ப்ரெஷர் எல்லாம் மறந்துடுது. ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சரியான ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். தூக்கம் இல்லை, நிறைய எங்களோட சொந்த தொழில் எல்லாம் விட்டு போட்டுட்டு தான் நாங்கள் வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் ஒன்று பண்ணி தான் நாங்கள் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி. நீங்கள் எந்த ஃப்ளேவரில் இப்படியான டிசைனோட கொடுத்துறீங்க? நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் கொடுத்துருந்தேன். என்னோட லைவ் கேக் வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் க்ரீம் சீஸ் எல்லாம் போட்டு கொரியன் பட்டர் க்ரீமால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பைப் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அதையும் விட நல்லா செய்தவங்க இருந்தாங்க. அதில் எனக்கு சில்வர் தான் கிடைத்தது. மற்ற ரெண்டுக்கும் எனக்கு கோல்டு கிடைச்சிது. ஒன்றில் கோல்டு வித் டிஸ்டிங்ஷன், அதாவது 100 மார்க்ஸ் கிடைத்தது இந்த காம்படிஷனில். அது உண்மையிலே 10 பேருக்கு தான் கொடுத்தாங்க, 3500 பார்ட்டிசிபெண்ட். இலங்கையில் 2 பேருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் வந்து இதுதான். அதாவது இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல், முக்கியமான ஹோட்டலில் இருக்கக்கூடிய செஃப்ஸ் இருப்பாங்க தானே, சீஃபாக இருக்கக்கூடிய செஃப்ஸ் இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரியான பார்ட்டிசிபேஷன்ஸ், இந்த மாதிரியான காம்படிஷனில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதா, இல்லாட்டி அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு தான் மெயின். அவங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்து இப்போ நாங்கள் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ டீச்சிங்கில் இறங்கிட்டோம் தானே, அவங்க அதிலே இருக்கிறவங்க, அவங்க ஃபுல் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்களோட நாங்கள் கம்பீட் பண்ணுறது தான் சரியான கஷ்டமான விஷயம். இப்போ அவங்களோட தான் நாங்கள் கம்பீட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஒரு விருப்பம் இருக்கல? அதாவது ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சீஃபான ஒரு செஃப்பாக இருக்கணும், இப்படியான ஒரு எண்ணமெல்லாம் இருந்ததா? உண்மையிலே இருந்தது. ஆனால் இப்போ எங்களோட ரிலிஜன் பொறுத்தவரையில் கொஞ்சமாக டைம் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க ஷிஃப்ட் போடுவாங்க. அப்போ நாங்கள் அந்த இன்டர்னுக்கு மட்டும் தான் 6 months போயிட்டு ஒர்க் பண்ணினேன். அந்த level 4 எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து நான் இந்த துறையை செலக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு இன்னுமே அப்படி ஒரு ஆசை ஒன்று இருக்குது. சீஃபாக இல்லாட்டியும் வந்து கொஞ்சம் காலத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு கட்டாயமாக ஒர்க் பண்ணணும் என்ற ஒரு இது இருக்குது. இப்போ இவ்வளோ வயது போனாலும் இது அடைஞ்ச மாதிரி கட்டாயமாக இன் ஃபியூச்சர் கொஞ்சம் காலத்துக்கு சரி நான் வந்து அப்படி ஒர்க் பண்ணுற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. நிச்சயமாக அவ்வாறான ஒரு எண்ணம், அது எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேற வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. ஆனால் நீங்கள் டீச்சிங்கில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்டுறதால இதுவும் விருப்பப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இந்த செஃப் துறையில், அதாவது சமையல் கலையில் வந்து தேர்ச்சி பெறதுக்கு
நல்லா சமைச்சு போடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஐடி? கட்டாயமாக வந்து இது நல்ல ஒரு இலங்கை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் வந்து நல்லாவே ஒரு இடத்துல இருக்கிற இதனால இந்த தொழில் வந்து நல்ல ஒரு துறை. அதனால் கட்டாயமாக இதில் உங்களுக்கு வந்து நிறைய ஏர்ன் பண்ணையும் மேலும் அதே மாதிரி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும் வரும். நாங்கள் ஒரு சமைச்சு மற்றவங்க அது நல்லமென்று சாப்பிடும் போது வர சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்போ அது வந்து நீங்கள் சரியான இடத்துல நீங்கள் வந்து படித்து அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கைடன்ஸ் படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸுக்கு போங்க. அப்போ தான் உங்களை நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, நாங்கள் என்னென்ன நாங்கள் எங்களை வளர்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி எங்களே சரி பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ அதனால கட்டாயமாக நான் சொல்லுவேன் வந்து சும்மா நாங்கள் வந்து வெறுமனே நாங்கள் காசு பே பண்ணி அவார்ட்ஸ் எடுக்கிறத விட நாங்கள் எங்களோட டேலண்ட்டை காட்டி நாங்கள் அவார்ட்ஸ் எடுத்தால் எங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் ஒன்றும் கிடைக்காது. இந்த அவார்டை கிடைக்கும் போதே கண்ணால் கண்ணீர் ஓடும், ஆனந்த கண்ணீர். ஏன்னா அவ்வளோ நாங்கள் அதுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறோம், எஃபர்ட் ஒன்று போட்டுருக்கிறோம். அதைத்தான் நான் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு செல்றேன் வந்து ஷார்ட்கட் எப்பயுமே நீங்கள் வந்து பாவிக்க வேணும். ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எஃபர்ட் ஒன்று போட்டேன்னா அந்த எஃபர்ட்டுக்கு உரிய பலன் கட்டாயமாக கிடைக்கும், அது நீடிக்கும். சமையல் கலையிலையும் அந்த துறையிலையும் சாதிப்பதற்கு படிப்படியாக பல இருக்கின்றன. ஒவ்வொரு படிகளையும் ஏறி அந்த படிக்கு மூலமாக நீங்கள் சாதிக்கலாம். காம்படிஷன் நிறைய இருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன? என் ஃபேவரட் டிஷ் வந்து கேக் அண்ட் செனண்டா வந்து ட்ரெஸ்லிச்சஸ். சரி, ஓகே. நன்றி இணைந்து கொண்டதற்கு. இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே மோடு இணைந்திருந்தார் டேலண்ட் ஹப் அகாடமி என்னுடைய டைரக்டர் செஃப் ஃபசிலியா ரமீஸ். அதாவது நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை வந்து சாப்பிட்ட மாதிரி நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் முனையில் இருந்தது. இந்த துறையில் நீங்கள் எதிர்பார்க்குற அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேற வேண்டும், இந்த பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கும் நேத்ரா டிவிக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இணைந்து கொண்டதுக்கு தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். பாடல் மற்றும் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்து கொள்ளலாம்.